Ladies and gentlemen, welcome to the truck driver's life. Guys, long hauls, plus open roads and endless miles. Let's gear up and enjoy the journey. ஹாய், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் மணி 10:30 மணி ஆகுது. லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இந்த லோடு நான் கூகுள் மேப்பில் கோஆர்டினேட்ஸ் போட்டு செக் பண்ணப்போ ரேம்ப் லோடாக தான் இருந்துச்சு, ரேம்பாக தான் இருந்துச்சு. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ லோடு இறக்குனது சைடு கர்டைன் ஓப்பன் பண்ணி இறக்குனேன். அதனால் அலுமினியம் பார்ஸ்லாம் மறுபடியும் ஓப்பன் லோடாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு போடாமலே வச்சுட்டேன். 7 அலுமினியம் பாரில் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பார் மட்டும் எல்லாத்துலேயும் போட்டு விட்டேன். பேலன்ஸ் எல்லாம் கீழே தான் கிடக்கு. ஸோ ரேம்ப் லோடாக இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலுமினியம் பார்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ரேம்பில் விட்டு லோடு ஏற்றி சனிக்கிழமை ஓட்டி. ஏன்னா இந்த வாரம் எனக்கு 24 ஹவர்ஸ் தான் ரெஸ்ட்டு. அன்லோடிங் பண்ணுறதுக்கு 1700 கிலோமீட்ரு. ஸோ 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு திங்கக்கிழமையும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை ட்ரைவ் பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில் இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்குது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீக்லி ரெஸ்ட்டு வரும். எனக்கு இப்போ சமைக்கிறதுக்கு சுத்தமாக காய்கறி இல்லை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜில் கிடக்கிறது வெறும் ஒரு பால் டப்பா ஒன்று கிடக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ போகிற வழியில் இப்போ நம்ம கட்டாயமாக சமைக்கிறதுக்கான பொருள் ஏதாச்சும் வாங்கி ஆகணும். அதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம் அப்படியே போயிட்டு. நான் காலையில் 6 மணிக்கு வண்டி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணேன். டியூட்டி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டோட்டலாக 1 மணி நேரம் 45 நிமிஷம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது, கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணலாம். லோடு ஏற்றுற கம்பெனிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 53 நிமிஷம் ஆகும். நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். லோடு இறக்குன கம்பெனிலே பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூவில் டிரைவர்ஸுங்க, நம்மளை மாதிரி டிரைவர்ஸுங்க போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே குளிக்கிறக்கு வசதி இருக்குது, காஃபி மிஷின் இருக்குது. அங்கே காஃபி மிஷின்லாம் இருந்துச்சு. நான் காஃபி மக்கு எடுக்காமல் போயிட்டேன். மக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அங்கேயே காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். குளிக்கிறக்கு வசதி, டாய்லெட் எல்லாமே இருந்துச்சு. அங்கே போய் ஆஃபீஸில் கேட்டேன், அவங்க ஷவரை காட்டிவிட்டாங்க. லோடு ஏற்றுறதுக்கு இன்னொரு 42 கிலோமீட்டர் இருக்குது. பின்னாடி வர்றதும் எங்கள் கம்பெனி வண்டி. அவர் மலையாளின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவரை மீட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் யதார்த்தமாக வந்துட்டு இருந்தேன். வண்டி அப்படியே டிராஃபிக்கில் ஸ்லோவாக போணுச்சு. நான் லெஃப்ட் ஏறி வந்தேன். அவர் பார்த்தா ரைட்டில் வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஹார்னை போட்டேன், அவர் கையை காட்டினார். முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டரில் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அந்த அண்ணன்ட்ட தயிர் இருந்தால் தயிர் டப்பா வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளால் காய்கறி வாங்க முடியலன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு தயிராச்சும் இருக்கும்ல அட்லீஸ்ட்டு. அவர்கிட்ட வாங்கி வச்சுட்டு போனோம்னா அது யூஸ் ஆகும் நமக்கு. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். அப்படியே அந்த அண்ணன் வர்றாரு. வாங்க வாங்க வாங்க. அந்த அண்ணனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். தயிர் வாங்கினேன். சரி, வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நின்று பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம லோடிங்க்கு போகணும். மேனேஜர் கேள்வி கேட்பான். இல்லைனா எங்கேயாவது நின்றுட்டு இருந்தோம்னா எங்கடா நின்றுட்டுருக்க, லோடிங் போகாமல் என்ன பண்ணுறேன்னு கேள்வி கேட்பான். அதனால் நானும் அப்படியே சும்மா ஒரு தயிர் டப்பா மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நைட்டு பயப்படாமல் போகலாம். சோறு மட்டும் இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு ஊறுகாய் இருக்குது, தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்கலாம். இது போதும். தான் நம்ம ஏற்றுற கம்பெனி. ஸோ நம்ம உள்ளே போய் ரேம்பில் தான் ஏற்ற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, ஓகே. நான் ஏதோ ஒரு லோடுன்னு நினச்சி வந்தேன். பார்த்தா டயர் லோடு. 32வது லேம்ப்பு. ஸோ அந்த அலுமினியம் பார்லாம் எடுத்து போட்டேன். மேலே போட்டு ரேம்பில் விட சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் விட்டு நிப்பாட்டுவோம். இது வேறு டைம் எடுக்குமே வேறு. ஷிட், பாதி வண்டிக்கிட்ட ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம சீல் போடணும் இந்த லோடுக்கு. அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. டயர் லோடு. அப்படியே டயரை உள்ளக்குள்ளே அடுக்குவாங்க. அடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு முட்டிக்கிட்டு வரக்கூடாது. வெளியே முட்டிகிட்டு வந்தால் போலீஸ் ஃபைன் போடுவாங்க. இப்போ நம்ம அதுவும் ஆஸ்திரியா, ஜெர்மனி வழியாக போகிறோமா, ரொம்ப கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வரக்கூடாது. இது லைட்டாக தான் முட்டிக்கிட்டு இருக்குது.
இது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, இதோட ரொம்ப முட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். இந்த கம்பியை வந்து இந்த ஹோல்ஸில் விடணும். சில நேரங்களில் இந்த கிளிப் இருக்குது பார்த்திங்களா, இது இப்படி வளைஞ்சிரும். அப்படி வளையும் போது இது வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இதை அந்த கிளிப்பை வந்து எங்கேயாவது உரசி டேமேஜ் ஆகாமல் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த கிளிப்பையும் லோடு ஏற்றி சீல் போட்டு சிஎம்ஆர் வாங்கிட்டேன். சின்னதாக ஒரு பம்ப் ஒன்று இருக்குது, இதில் சைடில் முட்டிக்கிட்டு இருக்கு. வேறு போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. வேறு மேனேஜர் கத்துறான் உட்காந்துக்கிட்டு. வேறு நான் சின்னதாக தான் இருக்குதுன்னு நினச்சேன், அது பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்குது. போலீஸ் கண்ணில் மாட்டாமல் போகணும். நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வண்டி எடுத்து கண்டினியூஸாக ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டேன். மேனேஜர் போகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டு போயிட்டாப்லி. என்னடான்னா, இன்றைக்கி மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுமா, நாளைக்கும் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுமா, நாளைக்கு 3 மணிக்குள்ளே ஆஸ்திரியாவை தாண்டணுமா. நான் முடிஞ்சால் தானே போக முடியும். நான் போய் லோடு ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன், சரி ஏதோ ரேம்ப் லோடு தான், பக்காவாக ஏற்றுறோம், டக்குன்னு ஏற்றிட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வண்டி நிப்பாட்டுறோம் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு கணக்கு போட்டோம், அந்த லோடு ஏற்றுறதுக்கே லேட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நைட்டு எங்கே பார்க்கிங் போட போகிறேன்னு தெரியல. இன்னும் எனக்கு 4 மணி நேரம் டிரைவிங் டைம் இருக்குது. சே, கடுப்பாகுது எனக்கு. இது வந்து நேற்றுக்கு வச்ச சாம்பு குழம்பு, ஊறுகாய், இது பச்சை மிளகா. சாப்பிடும்போது வில்லேஜ் குக்கிங் சேனலு. தயிர் கல்லாம் தானேன்ட்டு வாங்கினேன் தயிர். இதை விட்டா என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இவன் வேறு நாளைக்குள்ளே போகணும் அப்படி இப்படின்னு வேறு கதையாளந்து விட்டு போயிருக்கான். எப்படி போய் நான் காய்கறி வாங்குறேன்னு தெரில. சாயந்தரம் மணி இப்போ 6:30 ஆகுது. 1 மணி நேரம் டிரைவிங் டைம் இருக்குது. இப்போ ஒரு பிரேக் எடுத்தால் அதில் ஒரு 1 மணி நேரம் கிடைக்கும். ஸோ 2 மணி நேரமாக வச்சுக்கிட்டு கொண்டு போய் பார்க்கிங்கில் நிப்பாட்டுவோம். நைட்டு டைம் என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல. 7:30 மணி ஆகுது. வண்டி நிப்பாட்டிட்டேன். 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. 4:30 மணிக்கு முடியுது. ஸோ 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வண்டி எடுப்போம். வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு போய் நாளைக்கு வீக்கெண்ட் பார்க்கிங்க்கு நிப்பாட்டிட்டு பார்ப்போம். சரி, ஓகேங்க. நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் போகும்போது கடைக்கு போகணும். எங்கேயாவது பார்க்கிங்கில் நிப்பாட்டி பக்கத்தில் ஏதாவது கடை இருக்குதான்னு தேடிக்கிட்டே போயிட்டு போகும்போது அப்படியே வண்டியை உள்ள விட்டு காய்கறி வாங்கணும். ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே, பாய், see you. நான் சொன்ன மாதிரி அல்டி வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு அப்படியே வாங்கிட்டு திரும்பி இந்த ரோட்டில் வந்து ஏறிக்கலாம். வழி இருக்குது இங்கே ரிட்டன் வர்றதுக்கு. இதுக்கு தான் ஜெர்மனி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். நம்ம எங்கே இருக்குது என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த வண்டி அங்கேருந்து தான் வருது, பார்த்தேன் நான். வண்டி நிற்கிது உள்ளார வேறு. இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போகலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் வண்டி நிற்கிது.
exit. இதோ இங்கே வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே கொண்டு போய் நம்மளும் இங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்து போவோம். ஓகே, 3 மணி நேரம், எவ்வளோ நேரம், 3.5 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம் நம்ம. ஹைவேலேருந்து பார்த்தோம்னா அந்த பெரிய போர்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு தெரியும். அதை பார்த்தோன்னே நம்ம அந்த எக்ஸிட்டில் உள்ள இறங்கிடலாம். அல்டின்ற இந்த போர்டு வந்து 4 சைடும் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் தான் வண்டியை தூரமாக நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். எல்லோரும் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே ரோட்லேயே நிப்பாட்டியிருக்காங்க. அப்புறம் உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது, அங்கேயும் நிப்பாட்டியிருக்காங்க. உள்ளேயும் தெரியுதுங்களா, இந்த ரோட்டில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ளே இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. 38 € 16 காசு. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். எவ்வளோ நேரமாக டிராஃபிக் நிற்கிதுன்னு தெரியல. பொதுமக்கள்லாம் இறங்கி ரோட்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக நிற்கும் போல். நல்ல நேரம். ஏன் நான் கரெக்டாக இந்த எக்ஸிட்டில் ரைட்டில் பிரிஞ்சிட்டேன். சாமி சந்தோஷம்தான். எல்லாம் நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வரட்டாமாமே. நல்ல வேலை, நன்றி மேம். இங்கேயுமா எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்டு கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்டில். ஜெர்மனியில் வந்து இப்படி ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆயிருக்கு. எல்லோரும் ரோட்டை விட்டு இறங்கி வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்றுட்டாங்க. ஆல் ட்ராக், எல்லா ட்ராக்குமே க்ளோஸில் இருக்குது. நானே முதல் தடவை இப்போ தான் இப்படி பார்க்குறேன். சரி, ஓகே. எனக்கு டேக்கோ வந்து டிரைவிங் டைமு 2 மணி நேரம் 47 நிமிஷம் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கண்டினியூ வண்டியை நிப்பாட்டுறது தான் வேலை. ஸோ நிப்பாட்டிடுவோம். காலைல இப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். 2 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடுவோம் வண்டியை எங்கேயாவது. நம்ம மேப்புக்கு எப்படி மூளை வேலை செஞ்சுன்னு தெரியல. நம்மளை கரெக்டாக டிராஃபிக் தாண்டி கொண்டு வந்து ஏற்றி விட்டுருச்சு. பரவாயில்ல, மேப்புக்கு கொஞ்சம் மூளை வந்துருச்சு போல். அதே 99 நம்பர் 99 அந்த ரோட்டில் கொண்டு வந்து ஏற்றி விட்டுருச்சு. கேமரா இருக்குது. 80லே போய்ப்போம். இந்த போஸ்டர் எல்லாத்துலேயும் இதில் வந்து கேமரா உள்ளே வச்சுருப்பானுங்க. எதில் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆஸ்திரேலியா பார்டர் வந்து கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு டர்ரே ஆகுது. ஏடானா அங்கே செக் பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே விட்டு போலீஸ் செக் பண்ணாங்கன்னா அந்த லோடு முட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபைன் அடிப்பாங்க. பெருசாக அடிப்பாங்க வேறு. ஃபைன் 500 € குறையாமல் அடிப்பானுங்க. இங்கேனே இல்லை செக் பாயிண்ட்டு, இன்னும் முன்னாடி இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஜெர்மனியோட செக் பாயிண்ட்டு. ஜெர்மனிக்கு உள்ளே வர்ற வண்டிங்களெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரக்கை மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, காருங்களை நிறுத்தி செக் பண்ணுவாங்க. ஒரு வண்டி கூட வரல, நான் மட்டும்தான் வர்றேன். போனால் கூட தொக்கா மாட்டிக்குவேன். கைப்புள்ள
ஐயோ, வருதி தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. 108 கிலோமீட்டர் 108 கிலோமீட்டர் நான் எப்படி பாஸ் பண்ண முடியும்? 1 மணி நேரம் 21 நிமிஷம். இட்டாலிக்குள்ளே உள்ள நுழைஞ்சா எங்கே இருந்து பார்க்கிங் கிடைக்குமா எனக்கு? ஓகே, போகலாம்டா சாமி. இன்னும் முன்னாடி இருக்குது அந்த செக் பாயிண்ட்டு. ஒரு வழியாக அந்த இதை தாண்டியாச்சு. தாண்டல, இன்னும் கண்ட்ரோலாக முன்னாடி தான் இருக்குது. பயந்து தான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த ரோட்டில் இந்த 100 கிலோமீட்டர் தாண்டின உடனே எனக்கு பெரிய பார்க்கிங்காக இருக்கான்னு எனக்கு தெரியாது. இதில் வந்து பிரேமன்ட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். அவர் சொல்லுவார் பாருங்கள். ஹே சிரி, கால் மூர்த்தி பிரேம்குமார் வித் WA பிஸ்னஸ். அண்ணா அண்ணா, என்ன வண்டி ஓட்டுறீங்களா அண்ணா? அதான் காலைல போன மாதிரி தெரிஞ்சது, மேப்பில் காட்டுனுச்சு, அதான் கேட்டேன். ஓ, சரி சரி. இது இப்போ ஆஸ்திரியாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சு A12 போய்கிட்டு இருக்கேன், ஜெர்மனிலேருந்து வந்து. அதாவது A12 போயிட்டு இருக்கேன், ஆஸ்திரியாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சு இப்போ தான் ஜெர்மனிலேருந்து வந்து. பார்டருக்கு இன்னும் ஒரு 101 கிலோமீட்டர் இருக்குது இட்டாலிக்கு. டைமு 1 மணி நேரம் 16 நிமிஷம் இருக்குது. தாண்ட முடியுமா இல்லை தாண்ட முடியாதா? அப்படி முடியாது தானே? ஓகே. ஓ சரி, ஓகே. அப்போ நான் ஏதோ பார்க்கிங் பார்த்து 1 ஹவர் ஆனோன்னு நிப்பாட்டிடுறேன் ஆஸ்திரியாவுக்குள்ளே. அதனால தான் சொன்னான் நேற்றுக்கு என் மேனேஜர் போகும்போது சொல்கிறோம், யூ நீட் டு கிராஸ் பிஃபோர் 3 o'clock ஆஸ்திரியா. ஏன்டா ஆஸ்திரியாவுக்குள்ள படுத்துட்டா திங்கக்கிழமை காலைல 5 மணி வரைக்கும் நான் தூங்கிடுவேனா? திங்கக்கிழமை காலைல 5 மணி வரைக்கும் தூங்கினா திரும்பி செவ்வாய்க்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமைக்கு வந்து நான் 5 மணிக்கு தான் 5-6 மணிக்கு தான் நிப்பாட்டுவேன். மறுபடியும் 9 hours ரெஸ்ட் தானே போட்டு எடுப்பேன். அந்த வாரத்தில் வர அந்த 9 hours பாதிக்குது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு யோசிக்கிறான் பாருங்க. ஆமாம், நம்மளால முடியாது, அவ்வளோதான், டைம் இல்லை, என்ன பண்ண முடியும். இன்றைக்கி டேக்கோவே வந்து பார்த்தீங்கன்னா 6.25 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். இன்னும் 1.25 மணி நேரம் காட்டுது. கரெக்டாக 8 மணி நேரம் தான் டிரைவிங் டைம் கொடுத்துருக்கு எனக்கு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு, போச்சு, செத்தேன்டா நானும். அட கடவுளே, தப்பிச்சேன்டா சாமி. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி நல்ல வேலை கண்ட்ரோல் ஆவில் வந்து வே பிரிட்ஜில் வர சொல்லலை. அப்போ அப்படியே வெளியிலே போக சொல்லிட்டாங்க. வெளியில் போக சொல்லி சிக்னல் போட்டுருந்துச்சு, வெளியிலே வந்துட்டேன். மகிழ்ச்சி சாமி, நல்ல வேலை தப்பிச்சேன். டைமு இன்னும் ஒரு 51 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 24 hours ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பார்க்கிங்கில் அப்படியே நிப்பாட்டிடுவோம். நிறுத்திட்டு ஆஸ்திரியா தான், இந்த பார்க்கிங்கில் தான் எப்போவும் தண்ணி பிடிப்பேன். ஸோ திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு தண்ணியை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்படியே பிரியாணி செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறேன். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
சின்ன சின்ன ஆசை. என்னடா அது முன்னாடி நல்லா வெளிச்சமாக இருந்து வெளிச்சமே காணும். பச்சடிக்கு வெங்காயம் வெட்டியிருக்கேன், பார்ப்போம். கருமலை அண்ணா சொல்கிற மாதிரி இருக்கிறத வச்சு சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைஸு போட்டு விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட் என்னோடய பிரியாணி. இருங்க தட்டில் போட்டு காட்டுறேன். பட் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுதான் தட்டில் போட்டு ஃபைனலாக அவுட்புட்டு. ஓகே, அடியில் பிடிச்சிருக்கு, இன்னும் பரவாயில்ல, நான் தானே செஞ்சேன், நான் சாப்பிட்டுக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி பயங்கரமாக இருக்குது, சாப்பிட்றேன். நன்றி, வணக்கம். காலையில் 4:45 ஆகுது. நம்ம வண்டி நிப்பாட்டினாலேருந்து 39 மணி நேரம் 17 நிமிஷம் ஆகுது. நமக்கு இந்த வாரம் 24 ஹவர்ஸ் தான் ரெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். 5 மணி ஆகுது, ஆஸ்ட்ரியாவுக்குள்ளே வண்டி ஓட்டலாம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். 1000 கிலோமீட்டர் இருக்குது. கிளம்பி ஒரு 4 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறமா காலைல சாப்பிட வேண்டியது தான். ஓகே, பார்ப்போம். 5 மணிக்கு வண்டி எடுத்து காலைல மணி 9:30 ஆகுது. நான் முதல் பிரேக்கு 4 மணி நேரம் 15 நிமிஷம் வண்டி ஓட்டிட்டேன். ஸோ நான் இப்போ பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுவோம். இன்னும் நமக்கு 6 மணி நேரம் இருக்குது. சொல்லப்போனால் இதில் ஒரு 4:30, அதில் ஒரு 1 மணி நேரம், 5.5 மணி நேரம் இருக்குது. போக வேண்டிய தூரம் 692 கிலோமீட்டர் இருக்குது. மணி 2:08 ஆகுது. இன்றைக்கி டிரைவிங் டைமில் 7 மணி நேரம் 26 நிமிஷம் ஓட்டிட்டேன். மூணாவது ஆஃப், அதாவது 3வது 45 மினிட்ஸ் பிரேக்கும் எடுத்துட்டேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நானே ஓட்டுவேன். என் மேனேஜர் வேறு வந்துட்டு டுடே ட்ரை டு டிரைவ் மேக்ஸிமம். நானே அந்த பிளானில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா என்னை வெறியாக்குற, எனக்கே என் வேலை செய்ய தெரியும்டா. இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 435 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 435 கிலோமீட்டருக்கு நமக்கு ஆகக்கூடிய நேரம் 20:11, அதாவது 8 மணி. இப்போ 2 மணி, 6 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்கு. இன்றைக்கும் 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போட்டுட்டு திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போய் லோட இறக்க போகணும். அதுதான் நடக்கும். சரி, ஓகே, நான் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பே இருக்குது, அப்படியே சாப்பிட்டுட்டு சோறு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். லோக்கல் ஓடுதா, இது ஓடுதா? ஒன்லி லோக்கல் தான். மணப்பாறை, நாமக்கல், 3 மட்டும் தான். காலையில் 5 மணி 7 நிமிஷம் ஆகுது. ஸோ வண்டி எடுப்போம். 13 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ அதர் ஒர்க்கில் போட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பலாம், போய் லோட இருக்கலாம்.
காலையில் மணி 7:30 மணி ஆகுது. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ஒரு 123-22 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஆஃபில் வந்து 2.25 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டேன். இன்னும் பேலன்ஸ் 2.25 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே போயிடலாம் நம்ம. இன்றைக்கி போயிட்டு இந்த லோடு வந்து டயர் லோடு ஒன்றா தான் கையில் எடுத்து தான் அன்லோட் பண்ணுவாங்க. அதனால் லேட் ஆகும். ஒரு 10 மணிக்கு 9:30 மணிக்கு நான் ரீச் ஆகிடுவேன். ஸோ 10 மணிக்கு நான் லோடு இறக்க ஆரம்பித்தா கூட 12 மணி ஆகிடும், 12:30 மணி ஆகிடும். 12:30 மணிக்கு மறுபடியும் அடுத்த லோடு ஏற்ற போனேன்னா நைட்டு ஒரு 2:30 மணி அந்த மாதிரி ஆயிரும். அங்கேருந்து லோடு ஏற்றி உடனேலாம் கிளம்ப முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். லோடு ஏற்றுற இடத்துல திரும்பி நைட்டில் வந்து இந்த எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பார்க்கிங்கில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டு 9 மணி அந்த டைமுக்குள்ள அவ்வளோ பார்க்கிங் கிடைக்காது. அதனால் இந்த எஸ்ஓஎஸ்ல போட்டு வண்டி நிப்பாட்டிக்கிற மாதிரி நைட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி சுச்சுவேஷன். இப்போ காலையில் போயிட்டு லோடு இறக்க விட்டுட்டு அந்த சைடில் சீல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரோப்பெல்லாம் அவுத்து சுற்றி வச்சுருவேன். ஏன்னா அடுத்த லோடு நம்ம எப்படி ஏற்றுவோன்னு தெரியாது. கர்டைனில் ஓப்பன் பண்ணி ஏற்றுவோமா ரேம்பில் ஏற்றுவோமான்னு தெரியாது. மேக்ஸிமம் கர்டைன் ஓப்பன் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் வரும். ஸோ கர்டைன் ஓப்பன் பண்ணால் அப்போ வந்து அந்த இதை ரோப்பை உருவிட்டு இருந்தால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அப்போ லோடு இறக்கும் போது சும்மா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு அந்த இது அப்படியே அந்த வேலையை செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்து ஏற்ற போகிற இடத்துல வேகமாக ஏற்றிட்டு நம்ம அடுத்த டிரைவிங் பண்ணலாம். கண்ணு முன்னாடி அங்கே ஒரு வண்டி எஸ்ஓஎஸ்லேருந்து வெளியேற நிற்கிது. அதனால் நான் இண்டிகேட்டர் போட்டு ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கண்ணாடிலாம் வேறு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைட்லாம் வந்து அதிகமாக வந்ததில்லை, வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ டெப்த்தாக உள்ளே வந்ததில்லை இட்டாலிக்குள்ளே. இது வந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்திருக்கேன். இந்த நம்ம போகிற ஊர் வந்து நேப்போலின்ற இடத்துல போகிறோம். அந்த சைடு போகிறோம், அந்த ஏரியா சைடு போகிறோம். மொத்தத்தில் ரைட்டில் இந்த சைடு போனால் ரோமா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோமு. அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த ரோமாவில் தான் இருக்குது. நம்ம இப்போ நேப்போலி அப்படின்ற அந்த இதுக்கு போகிறோம். லெஃப்ட் போகணும். வழி விடுங்கடா, வழி விடுறானுங்களான்னு போகிறேன்.
லோடு இறக்குற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இறக்குற இடத்த தாண்டியாச்சு. அது வந்து டேரெக்டாக டயர் கடையே, நம்ம ஊரில் மெக்கானிக் ஷாப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டயர் கடையே. அடைச்ச ஏய், அவர் வந்து இட்டாலியனில் பேசினார். ஜீதா வயசா ருத்துண்டா அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொல்கிற ஆக்ஷனை வச்சு எனக்கு புரிஞ்சுது. ஓகே, முன்னாடி போய் ரவுண்டை போட்டிருக்கு, அதில் திருப்பிட்டு வா, இங்கே வந்துட்டு இப்படி ரைட்டில் போகணும், இங்கிட்டு பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் போய் திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரவுண்டை போட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ரவுண்டை போட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆஹா, ஷிட், முன்னாடி மேப்பில் பார்த்தாலும் ரவுண்டை போட்டிருக்க மாதிரியே தெரியலையே. எங்கடா இருக்குது ரவுண்டை போட்டே இல்லை இப்போதைக்கு. ஏதோ பெட்ரோல் பங்கு உள்ளே வந்தால் உள்ளே விட்டு திருப்பிட்டு வர வேண்டியது தான். நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இப்படி வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே ரிவர்ஸ் விட்டு இப்படி ஒரு சந்துக்குள்ளே நிப்பாட்டியிருக்கோம். கடை, டயர் கடை அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படியே பல்லு விலைக்கு சாப்பிட்டுட்டு வந்த கிலோமீட்டர்லாம் எழுதி ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணி அப்படியே வேலையை பார்க்குறேன். இவ்வளோதான். அடுத்த லோடு போட்டுருவோம். அடுத்த லோடு ஏற்ற போகணும். ஏற்றிட்டு அர்ஜென்ட்டாக பார்க்கிங் தேடி ஓடணும். பார்க்கிங் கிடைக்காது, ரோட்டில் தான் நிப்பாட்டணும். சரி ஓகே, நாளை நிலமை தான். இன்றைக்கி என்ன சொல்லுவான், ஒர்க்கு 15 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு, மேக்கு 9 ஹவர் பாசமாக அதான் பண்ண சொல்லுவான். சரி ஓகே, பரவாயில்ல, போயிட்டு வரேன்.